الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا وقال النبي عليه الصلاة والسلام الدين والنصيحة كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியத்துவமான ஒரு நாளாக, வரலாற்றில் என்றென்றும் மறக்க முடியாத ஒரு நாளான பத்ருடைய தினத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பத்ருடைய யுத்தம், போர் சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதில் முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஜிஹாத் என்றால் சிலர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் போன்று நம் நாட்டில் ஜிஹாத் என்ற பெயரில் நாசகாரம் செய்தவர்கள் விளங்கியதை போன்று குர்ஆன் ஜிஹாதை பேசவில்லை. இந்த இடத்தில் ஜிஹாத் என்பது தனியொரு தலைப்பு, அதனை பற்றி விவரித்தால் என்னுடைய தலைப்புக்கு போக முடியாமல் போய்விடும். இரண்டாவது விடயம், அந்த யுத்தம் என்பது அந்த காலத்தில் மக்களிடத்தில் இருந்த ஒரு முறைதான். அதை பிழை காண்பதற்கு யாரும் இல்லை. ஒருவர் இன்னும் ஒருவரோடு யுத்தம் செய்து தந்த வீரத்தை காட்டி, தந்த குலத்தினுடைய பலத்தை, தன்னுடைய குடும்பத்தினுடைய பலத்தை காட்டி ஒருவர் இன்னும் ஒருவரை ஆக்கிரமிப்பது அந்த காலத்தில் இருந்த ஒரு நடைமுறையான விஷயம். மூன்றாவது, அவ்வாறு ஒருவர் யுத்தம் செய்து வருகின்ற போது அதன் மூலம் அவரை வீழ்த்திவிட்டு கிடைக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் இவருக்கு சொந்தமானது. அதோடு அவர் யுத்தம் செய்வதற்கு தாக்கம் பிடிக்க முடியாமல் போய்விட்டால் அவர் இவரிடத்தில் அடிமையாக சரணடைவார் என்பது ஒரு வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது அந்த காலத்தில் மக்கள்கிட்ட இருந்த ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். எனவே இது மூணும் அடிப்படையான விஷயம். இவைகளை பற்றி தனித்தனியாக பேசணும், ஆனால் என்னுடைய தலைப்புக்குரிய நேரம் போதாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக இந்த உலகத்துக்கு அனுப்பி, அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தீனை போய் அறிமுகம் செய்து கொண்டிருந்தார்கள். இதனால் முதலாக அவருடைய குடும்பத்தினர்களே அவர்களை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தினர்கள் ஆரம்ப கட்டமாக சொல்லி பார்த்தார்கள், அவர்களுக்கு புத்திமதி சொல்லி பார்த்தார்கள். அதற்கு பின்னால் பெண்கள், செல்வம், தொழில் என்று இது போன்ற பெரும் பெரும் பாக்கியங்களை தந்து அவர் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை விட வேண்டும் என்று அவரை வலியுறுத்தினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவைகளுக்கு சோரம் போகவில்லை. இதனால் அவருடைய குடும்பத்தினர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்காவில் வசிக்க முடியாத அளவுக்கு தொடர்ந்து தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தார்கள், தொடர்ச்சியாக தொல்லை கொடுத்து கொண்டார்கள். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்களுக்கு மக்காவை விட்டு போக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு வரவில்லை. சஹாபாக்கள் மக்காவிலிருந்து போவதை விரும்பினார்கள். பின்னால் ஒரு கட்டத்தில் அல்லாஹு தஆலா
குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி நீங்கள் உங்களுடைய தீனை பாதுகாப்பதற்காண்டி ஹிஜ்ரத் செய்யலாம் என்று அல்லாஹு தாலா அருளிய போது மக்காவில் வசித்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வசித்துக் கொள்ளும் சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொந்தரவு செய்வதற்காக வேண்டி மக்காவில் இருந்தவர்கள் என்னென்ன பலம் அதிகாரம் எல்லாம் இருந்ததோ அவைகளை பயன்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொந்தரவு கொடுக்க முயற்சித்தார்கள். முக்கியமாக அந்த காலத்தில் வியாபாரத்தினுடைய முக்கிய தலமாகவும் வியாபாரத்தினுடைய முழு கட்டுப்பாடும் மக்காவில் உள்ளவர்களிடம்தான் இருந்தது. அவர்களை தாண்டித்தான் அட்டம் பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு வியாபார பொருட்கள் போகும், அவங்களிடம் வாங்க வேண்டும். இதுதான் அப்போது இல்ல ஒரு வியாபார முறைமை. எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனார்களோ இவர்களிடத்தில் இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி 2 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த உணவும் போய் சேரக்கூடாது என்பதற்காக வேண்டி சாப்பாட்டு தடையை அடுத்தது வியாபார பொருட்களுடைய தடையை விதித்தார்கள். இதனால் நீண்ட மிகவும் சிரமமான ஒரு காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களோடு ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களுக்கும் இருந்தது. அதைவிட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு மக்காவில் இருந்த சஹாபாக்களும் தான் இந்த காபிர்களோடு சம்பந்தம். முன்பின் எந்த விதத்திலும் அநியாயம் செய்யாத இந்த மக்கத்து காபிர்களுக்கு அநியாயம் செய்யாத மதீனா வாசிகளையும் இந்த மக்கத்து காபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடம் கொடுத்ததன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதரித்ததன் காரணமாக அவர்களுக்கும் சேர்த்து உணவு தடையை விதித்தார்கள். இதனால் முஸ்லீம்களும் நிறைய சிரமத்தில் வாழ்ந்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்ச முதலாவது ஷவ்வால் மாதம் இருந்து இந்த காபிர்களுடைய வியாபார படையை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டலாம் என்று சுமார் 7 தடவைகள் முயற்சித்தார்கள். ஆனால் அவைகள் கைகூடவில்லை. 8வது தடவைதான் இந்த பத்ருடைய யுத்தம் நடைபெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது மக்காவில் இருந்து வியாபார பொருட்களை எடுப்பதற்காக வேண்டி ஷாமுக்கு அபூ சுஃபியான் சென்றிருக்கிறார். அவர் ஷாமில் இருந்து தற்போது மக்காவை நோக்கி திரும்பி வருகிறார். அவரிடத்தில் 1000 ஒட்டகங்கள் நிறைய வியாபார பொருட்களும் 50,000 தங்க நாணயங்களும் இருக்கிறது. வெறுமனே 40 பேர் தான் இவைகளை பொறுப்பாக இருந்து கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டார்கள். இதில் ஒரு விடயம் என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 முறை இதற்கு முன்னும் யுத்தம் ஒன்று செய்வதற்கு தயாரானார்கள். அவர்களுடைய வியாபார பொருட்களை தடை விதிக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அவைகள் கைகூடவில்லை. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர காலத்தோடு இந்த அபூ சுஃபியானுடைய படையை தடுத்து அவர்களிடம் உள்ள செல்வத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறித்த நேரத்துக்கு வராமல் அதை விட முன்னதான நேரத்திலே மதீனாவை விட்டு வெளியாகிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், உங்களில் யார் யாருக்கெல்லாம் யுத்தம் செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறீர்களோ நீங்கள் எல்லோரும் வாருங்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது யார் யாரெல்லாம் பக்கத்தில் இருந்தார்களோ யார் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டார்களோ அவர்கள் எந்த முன் தயாரிப்பும் இல்லாமல் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணமாகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணமாகி அவர்களோடு இந்த யுத்தத்துக்காக வேண்டி தயாராகி வருகிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த திடீர் அழைப்புக்கு 313 சஹாபாக்கள் தயாராகிறார்கள். 313. அதில் முஹாஜிர்களும் இருந்தார்கள், அன்சாரிகளும் இருந்தார்கள். முஹாஜிர்கள் என்பவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்றவர்கள்.
அன்சார் என்பவர்கள் மதீனாவில் இருந்து வந்தவர்களை வரவேற்று அடைக்கலம் கொடுத்து ஆறுதல் அளித்தவர்கள். ஆக ஒட்டுமொத்தத்தில் 313 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்தம் செய்வதற்கு தயாராகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் செய்ய தயாராகும் போது அவர்களிடத்தில் பெரிய அளவு ஏற்பாடு எதுவுமே இருக்கவில்லை. வெறுமனே 2 குதிரைகள் இருந்தது, அதே போல 70 ஒட்டகங்கள் இருந்தது. இவ்வளவுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த பலம். அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து இப்போது பயணத்தை ஆரம்பித்து வருகிறார்கள். மதீனாவில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய எல்லையை தாண்டி வெளியே வருகிறார்கள். அங்கே வந்து முழு சஹாபாக்களையும் நிப்பாட்டி அவற்றில் யார் யாரெல்லாம் சிறு பிள்ளைகளாக இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். சிறு பிள்ளைகளாக இருந்தவர்கள் யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லோரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அனுப்பி விட்டார்கள். அதற்கு பின்னால் தான் 313 பேரோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் களம் நோக்கி வருகிறார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை தாண்டி வருகின்ற போது அபூ சுஃபியானுக்கு கேள்விப்படுகிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வியாபார பொருட்களை முடக்குவதற்காக வேண்டி அவர் ஒரு படையெடுத்து வருகிறார் என்ற செய்தி கேள்விப்படுகிறது. இப்போது நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு எவ்வாறு இருக்கிறது என்றால், மக்கா, மதீனா, ஷாம், எப்படி 3 இடங்கள் தான் பிரதானமான இடம். மக்கா என்பது என்னுடைய வலத்திசை என்று நினைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய இடத்து திசையை ஷாம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய முன் திசையை மதீனா என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது மதீனாவில் இருந்து ஷாமிலிருந்து மக்காவுக்கு செல்லக்கூடிய வழியை நோக்கி நகர்ந்து வருகிறார்கள். இங்கே ஷாமில் உள்ள அபூ சுஃபியானுக்கு கேள்விப்படுகிறது, எங்களுடைய வியாபார பொருட்களை முடக்குவதற்காக வேண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகி வருகிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் அபூ சுஃபியான் உடனடியாக மக்காவுக்கு செய்தி அனுப்புகிறார். எங்களையும் எங்களுடைய செல்வத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டி உடனடியாக பாதுகாப்பு படையை உதவிப்படை அனுப்புங்கள் என்ற செய்தியை அனுப்புகிறார். அப்போது உமைர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் இந்த சம்பவத்தை, இந்த செய்தி எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு வருகிறார். அங்கே வந்து காவிர்களுக்கு முன்னால் ஒட்டகத்தின் மூக்கை அறுத்து தன்னுடைய ஆடைகளை கிழித்து ஒரு பயங்கரமான தோற்றத்தில் காட்சியளித்து மக்களை கூட்டி சொன்னார், நானும் அபூ சுஃபியானுடைய படையும் வந்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய வியாபார படையை முடக்குவதற்காக வேண்டி முஹம்மது என்பவரும் அவரோடு சார்ந்த சஹாபாக்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள், எனவே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்ற அழைப்பு விடுக்கிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் அபூஜஹலுக்கு கோபம் வந்தது. அபூஜஹலுக்கு கோபம் வந்தது, இவ்வளவு காலமும் எங்களுக்கு கீழால் இருந்தவன் இன்று எங்களை ஆக்கிரமிக்கும் அளவுக்கு, எங்களோடு யுத்தம் செய்யும் அளவுக்கு துணிகிறாள் என்று அவர்கள் பயந்தார்கள். அப்போது அபூ சுஃபியான் சொன்னான், நீங்கள் யுத்தத்துக்கு தயாராகுங்கள், இன்றையோடு முஹம்மதுடைய அந்த வாழ்க்கையை, முஹம்மதுடைய பிரஸ்தாபத்தை, முஹம்மதுடைய சலசலப்பை நிப்பாட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற செய்தி கேள்விப்பட்டதும் அபூ சுஃபியான் மிக தந்திரமாக அவர் நகர்ந்து வந்தார். அபூ சுஃபியான் ஆரம்பத்தில் காஃபிராக இருந்தாலும் பின்னால் அவர் முஸ்லிமாக மாறினார். ஆகவே அபூ சுஃபியானுக்கு கேள்விப்பட்டது, நபி அவர்கள் எங்களை முடக்க வருகிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டதோடு அபூ சுஃபியான் அவர் வளமையான பாதையை மாற்றி தாயிஃப் வழியாக, தாயிஃப் வீதி ஊடாக கரையோர பிரதேசமாக தன்னுடைய பாதையை மாற்றி மாற்றி வருகிறார். அப்போது ஒருவரிடம் கேட்கிறார், முஹம்மதை கண்டீரா? மக்கள் சொன்னாங்க, அங்கே உள்ளவர்கள் அப்படி நாங்க யாரையும் காணல, ஆனா இந்த இடத்துல ஒருவரை கண்டேன், அவர் இருவர்கள் வந்தார்கள், ஒட்டகத்தை நிப்பாட்டினார்கள் என்று சொன்னார்கள். உடனே அபூ சுஃபியான் அந்த இடத்துக்கு போய் ஒட்டகத்தில் விட்டிருந்த அந்த விட்டையை, சாணத்தை சுரண்டி பார்த்தான். அதில் உள்ள பேரித்தம் பழத்தை எடுத்து பார்த்தான். அவைகளை பார்த்து முடிவெடுத்தால் இது மதீனாவில் இருந்து வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் தான் என்பதை புரிந்து கொண்டான். அவ்வளவு பெரிய திறமை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தார். அதற்கு பின்னால் ஒரு வழியாக இவர்
சென்று கொண்டிருக்கிறார். இப்போது மக்காவில் இருந்து சுமார் 1300 பேரோடு அபூஜகளுடைய தலைமையில யுத்தத்துக்காக வேண்டி தயாராகி மக்கள் வருகிறார்கள். 1300 பேரோடு அபூஜகளுடைய தலைமையில் மக்கள் தயாராகி 100 குதிரைகளுடனும் 600 கவசத்துடனும் மக்காவில் இருந்து முழு தயாரிப்போடு யுத்தத்தை கொண்டாடுவதற்காண்டி பெண்கள், மது, ஆபரணங்கள், அதே மாதிரி யுத்த கவசங்களோடு மக்காவில் இருந்து புறப்பட்டு வருகிறார்கள். இவர்கள் மக்காவில் இருந்து புறப்பட்டு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவில் இருந்து நகர்ந்து கொண்டு வருகிறார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது, அபூ சுஃபியானுடைய படை தப்பி போய்விட்டது. நாங்கள் குறிவைத்து தேடி வந்த, நாம் இலக்கு வைத்த அபூ சுஃபியானுடைய படை தப்பி சென்று விட்டது என்ற செய்தி கேள்விப்படுகிறது. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்டது, அபூஜகளுடைய தலைமையில் ஒரு யுத்தப்படை வந்து கொண்டிருக்கிறார்கள், எங்களை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்குரிய முழு தயாரிப்போடும் வந்திருக்கவில்லை. அபூ சுஃபியானுடைய படை ஒரு வழியாக தப்பி செல்லிவிட்டது. 1300 பேரோடு அபூஜகளுடைய படை வந்து கொண்டிருக்கும் போது இடையில் செய்தி கேள்விப்படுகிறது, அபூ சுஃபியானுடைய படை தப்பிவிட்டது என்று கேள்விப்பட்டதும் இப்போது அபூ ஜஹலுடைய படையில ஒரு முரண்பாடு உண்டாகிறது. நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் யுத்தத்துக்கு வந்தோம், எங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும், எங்களுடைய வியாபார பொருட்கள் அனைத்தும் பாதுகாப்பாக மக்காவை வந்து சேர்ந்து விட்டது, எனவே நாங்கள் யுத்தம் செய்ய தேவையில்லை என்று அபூ ஜஹலிடம் மக்கள் போய் சொன்னார்கள். அபூ ஜஹல் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூ ஜஹல் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூ ஜஹல் நினைத்தால், நாங்கள் வந்து விட்டோம், எப்படியாவது இந்த யுத்தத்தை எதிர்நோக்கி வெற்றி கிரீடத்தோடு தான் அந்த இடத்தை விட்டு நாங்கள் என்னுடைய தாயூரான மக்காவுக்கு போக வேண்டும் என்று நினைத்தார். அப்போது அபூ ஜஹலுக்கும் அவர்களோடு வந்த பனு ஜுஹ்ரா கோத்திரத்துக்கும் இடையில முரண்பாடு வந்துச்சு. அந்த முரண்பாட்டில பனு ஜுஹ்ரா கோத்திரத்தினர்கள் சொன்னார்கள், நீங்கள் தேவையென்றால் யுத்தத்துக்கு போங்கள், நாங்கள் யுத்தத்துக்கு வரமாட்டோம் என்று சொல்லி பனு ஜுஹ்ரா கோத்திரத்தை சார்ந்த 300 பேர் அபூ ஜஹலுடைய படையை விட்டு பிரிந்து மக்காவுக்கு போய்விடுகிறார்கள். இப்போது வெறுமனே 1000 பேரோடு அபூ ஜஹல் பயணமாகி வருகிறார். பயணமாகி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுதிசையில் கேள்விப்படுகிறார்கள், இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அபூ ஜஹல் ஒருவரை அனுப்பியிருந்தான், என்ன நடக்கின்றது என்ற அவர்கள் முகம்மதுடைய படை எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து வருவதற்காக வேண்டி ஒருவரை அனுப்பினார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவருடைய படையில் உள்ளவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி வந்து பார்த்தார். அவருடைய பேர் லம்லம் என்று சொல்லக்கூடியவர். அவர் வந்து பார்த்தா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாராக 300 பேரோடு வந்திருக்கிறார் என்ற செய்தி இவருக்கு கிடைக்கிறது. இவருடைய ஒரு அன்னளவான மதிப்பின்படி அவர் சொன்னார், சுமார் 300 பேர் அந்த இடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்திருக்கிறார் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்டது, அபூ சுஃபியானுடைய படை தப்பி போனாலும் யுத்தத்துக்கு அபூ ஜஹலுடைய படை வந்து கொண்டிருக்கிறது, எனவே நாங்கள் யுத்தத்துக்கு எந்த தயாரிப்பும் இல்லாமல் இருக்கிறோம், நாங்கள் யுத்தத்துக்கு எந்த தயாரிப்பும் இல்லாமல் இருக்கிறோம். அப்போது நாங்கள் இதனை எவ்வாறு கையாளுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். நீங்கள் சென்று காஃபிர்களுடைய நிலையை கொஞ்சம் விசாரித்து வாருங்கள் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உத்தரவை கேட்டு அவர்கள் சென்று அங்கே நடைபெறக்கூடிய விடயங்களை அவதானிக்க சென்ற போது 2 பேர் தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி வந்திருந்தார்கள். தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய இந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தண்ணீர் எடுக்க வந்த இருவர்களை மடக்கி பிடித்தார்கள். பிடித்து கேட்டார்கள், நீங்கள் யார்? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அபூ ஜஹலுடைய அடியாட்கள், வேலையாட்கள் வந்திருக்கிறோம்.
அப்போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுபைர் ரலியல்லாஹு தஆலா நினைத்தாங்க, இவரு ஒருவேளை அபூ சுஃபியானுடைய படையில் உள்ளவராக இருந்தால் லேசாக யுத்தத்தை கையாளலாம் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பில் அவரிடம் கேட்டார், நீ உண்மையை சொல், இல்லாவிட்டால் உனக்கு அடிப்பேன். அப்போது அவர் சொன்னார், இல்லை, நான் அபூஜஹலுடைய படை என்பதுதான். அப்போது இவரை அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவரை பாருங்கள், இவரிடம் நாங்கள் கேட்டோம், இவரை கேட்டால் இவர் சொல்லுகிறார், நான் அபூஜஹலுடைய படை என்று நாங்கள் அடித்தோம் என்று சொன்னார். அவர் எப்போது நான் அபூ சுஃபியானுடைய படை என்று சொன்னார், நாங்கள் விட்டுவிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் உண்மையை சொல்லுகின்ற போது நீங்கள் அடித்தீர்கள், அவர் பொய் சொன்ன போது அவரை விட்டு விட்டீர்கள். அவர் உண்மையில் அபூ சுஃபியானுடைய படையில் வந்தவர் அல்ல, அபூ ஜஹலுடைய படையில் வந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதரை அழைத்து கேட்டார்கள், நீங்கள் யார், எவனத்தில் இருக்கிறீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த மனிதர் பெரிய அளவிலே ஒரு யுத்தத்தில் நடைபெறக்கூடிய விடயங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறார் என்ற முழு அளவும் தெரியாது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவருக்கு எண்ணிக்கை சொல்ல முடியாமல் போனது. அப்போது நபி அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் அறுக்கிறீர்கள்? அவர் சொன்னார், நாங்கள் ஒரு நாளைக்கு சுமார் 9 அல்லது 10 ஒட்டகத்தை அறுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோகித்து சொன்னார்கள், ஒரு ஒட்டகத்தை 100 பேர் சாப்பிடலாம். அப்போது 9 அல்லது 10 ஒட்டகம் அறுத்து சாப்பிடுவதாக இருந்தால் இவர்கள் 1000 கிட்டமுட்ட 1000 பேராக இருக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த அடியார்களை விட்டு விட்டார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போது அபூ சுஃபியான் அந்த அபூஜஹலுடைய படை வந்து இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை விசாரிப்பதற்காண்டி லம்லம் என்பவரை அனுப்பிய போது அவர் விசாரித்து வந்து அபூஜஹலிடம் சொல்லுகிறார், நான் முஹம்மதுடைய படை 313 பேர் என்பதாக காணுகிறேன், ஆனால் நாங்கள் யுத்தம் செய்யாமல் நாங்கள் இந்த இடத்திலிருந்து திரும்பி போய்விடுவோம் என்ற ஒரு கருத்தை லம்லம் அபூஜஹலிடம் முன்வைத்தார். அபூஜஹல் உடனே கோபப்பட்டு சொன்னான், நீ இதற்கெல்லாம் பயப்படாதே, இது எதுவும் நடக்க போறதில்லை, நாங்கள் பல 1000 பேராக இருக்கிறோம், முஹம்மதுடைய படை வெறுமனே 300 பேருக்கு முட்டதால் இருக்கிறார்கள், அவர்கள் லேசாக நாங்கள் வீழ்த்தி அவர்களோடு யுத்தம் செய்யலாம் என்று சொன்னார்கள். அப்போது லம்லம் சொன்னார், நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையில் உள்ள ஒருவரை கொலை செய்வதாக இருந்தால் நிச்சயமாக நம்மில் உள்ளவர்களையும் கட்டாயம் பழி கொடுத்தே ஆக வேண்டி வரும். அவர்களில் ஒருவர் மரணிப்பாராக இருந்தால் அவர்களில் ஒருவர் நம்மளில் ஒருவரை கொலை செய்ததற்கு பின்னால் தான் நாம் அவரை கொலை செய்ய முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையினுடைய வீரத்தை பற்றி சொன்னார். ஏனென்றால் இவர்கள் நேரத்தோடு ஒரு கனவுகள் இருந்தார்கள், ஆத்திகா என்ற பெண்மணியும் கனவுகள் இருந்தால் என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையின் மூலம் இவர்களுக்கு தோல்வி உண்டாகுவதாக. அப்ப அந்த கனவையும் இப்போது இவர்கள் சொல்லக்கூடிய இவர் கண்ட காட்சியை வைத்து பார்க்கின்ற போது இவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது யுத்தத்துக்கு முழுமையான தயாரிப்பில் வரவில்லை. சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள், என்ன செய்வது? அஷீரு அலைய, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று சொன்னபோது முஹாஜிர்கள் கருத்துக்களை சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் யுத்தத்துக்கு தயாராகுங்கள், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், நீங்கள் யுத்தத்தை வழிநடாத்துங்கள், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போல சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யுத்தம் செய்யுங்கள் என்று. ஆனால் எந்த விதத்திலும் இந்த மக்கா காவிர்களோடு சம்பந்தப்படாத மதீனா வாசிகள் இந்த சந்தர்ப்பத்தில் அநியாயம் செய்யப்பட்டு விடுவார்கள் என்ற பயத்தில் மதீனா வாசிகளுடைய கருத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அஷீரு அலைய, எனக்கு ஏதாவது சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் என்று மீண்டும் பல தடவை கேட்டபோது அந்த நேரத்தில்
அல்சாரிகளான மதீனா வாசிகளில் உள்ள சஹாபாக்களுடைய தலைவர்கள் என்று சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களுடைய கருத்தை எதிர்பார்ப்பது போன்று விளங்குகிறது. நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் யுத்தத்தை வழிநடாத்துங்கள், நாங்கள் இந்த யுத்தத்தில் உங்களோடு பக்கபலமாக இருந்து நாங்கள் உதவி செய்வோம். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களை கடலில் குதிக்க சொன்னாலும் நீங்கள் குளிக்க நாங்களும் குதித்து விடுவோம் என்று அந்த சஹாபாக்கள் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊக்கப்படுத்தினார்கள், நபி அவர்களுக்கு வலுவூட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தினுடைய படிமுறையை சொல்லிக் கொடுக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து தாண்டி மதீனாவை தாண்டி பத்ர் களத்தை நோக்கி வருகிறார்கள். இப்போது தப்பா என்று சொல்லக்கூடிய இடத்தில் தங்கியிருக்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் தங்கி இருக்கிறார்கள். ஹஜரத் ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் போய் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த இடத்தில் தங்கி இருக்கிறீர்கள், இது அல்லாஹ்வுடைய உத்தரவா? இது அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவி இருக்கும். இது இந்த இடத்தில் நீங்கள் தங்கியிருப்பது உங்களுடைய தீர்மானமாக இருந்தால், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் ஒரு ஆலோசனை இருக்கிறது. யுத்தத்திலே தந்திரத்தை கையாளலாம், யுக்தியை கையாளலாம் என்றிருந்தால் என்னிடத்தில் ஒரு ஆலோசனை இருக்கிறது என்று சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய உத்தரவு அல்ல, நான் தீர்மானித்தேன் இந்த இடத்தில் இருப்போம் என்று. அப்போது அது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் இந்த இடத்தில் இருக்கிறோம், நாங்கள் இந்த இடத்தை விட சற்று முன்னோக்கி செல்வோம், அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த மலைக்கு கிட்டவாக உள்ள ஒரு பகுதியில் போய் தங்கியிருப்போம், நாங்கள் கடந்து வரக்கூடிய பாதையில் நீர் குட்டைகள் இருக்கிறது, அவைகளை உடைத்து நாசப்படுத்தி விடுவோம், நாங்கள் அந்த அபூஜஹலுடைய படை இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னால் உள்ள நீர் குட்டையை நமக்கு முன்னால் வைத்து அவைகளுக்கு பின்னதாக நாங்கள் இருப்போம், அவைகளை உடைக்காமல் வைத்துக் கொள்வோம். அபூஜஹலுடைய படையில் உள்ளவர்களுக்கு தாகம் வரும், அவர்கள் அங்கே இருந்து நம்முடைய கிணத்தில் தண்ணீர் அருந்துவதற்காக வருவார்கள், அப்போது அவர்களை நாங்கள் இலகுவாக வீழ்த்தலாம் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஹப்பாப் ரலியல்லாஹு தன்னுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டார்கள். அது ஹப்பாப் ரலியல்லாஹு தன்னுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொன்னதை போன்று அவர்கள் கடந்து வந்த பாதையில் உள்ள எல்லா நீர் குட்டைகளையும் உடைத்து கொண்டு அபூஜஹல் தங்கி இருந்த அந்த மலைக்கு மறுபக்கத்தில் உள்ள பத்ர் களத்தில் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே உள்ள நீர் குட்டையை வைத்துவிட்டு அதனை சுற்றி வர அவர்கள் கூடாரம் அடித்து தங்கியிருந்தார்கள். இப்போது பிறை 16 ஆகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பிறை 6 தாண்டி பிறை 17 அடைந்திருக்கிறார்கள். 17 விடிந்தால் யுத்தம் நடக்க போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை ஏற்பட்டது. நாங்கள் குறைந்த எண்ணிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம், நம்மிடத்தில் போதிய அளவு வசதி இல்லாமல் இருக்கிறது, அதே நேரம் காபிர்கள் தாராளமான வசதிகளோடு வந்திருக்கிறார்கள், நாங்கள் இந்த யுத்தத்தை எவ்வாறு கையாளுவது என்று கவலையோடு இருந்தார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு அன்றைய தினம் அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இடத்தில் துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இன்றைய தினம் நீ எங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் இதற்கு பின்னால் இந்த பூமிக்கு மேலால் உன்னை இபாதத் செய்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். யா அல்லாஹ், எங்களை பாதுகாப்பாயாக, எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று சொல்லி அழுது கொண்டிருந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழுகையை தாங்க முடியாமல் அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். நபி அவர்கள் இவ்வாறு கையை ஏந்தி அழுது கொண்டிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பில்புறத்தால் அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய கையை செருகி நபி அவர்களில் கையோடு இழைத்து, யா ரசூலல்லாஹ், கஃபாக யா ரசூலல்லாஹ், கஃபாக யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் துஆ கேட்டது போதும் யா ரசூலல்லாஹ், நீங்கள் அழுதது போதும் யா ரசூலல்லாஹ், நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொன்னார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அன்றைய இரவிலேயே மைதானத்துக்கு செல்கிறார்கள். ஒவ்வொரு இடமாக பார்க்கிறார்கள்.
ஒவ்வொரு இடமாக மைதானத்தை பார்த்துவிட்டு சொன்னார்கள், யுக்தலு ஃபுலானுன் ஃபீ ஹாதா, யுக்தலு ஃபுலானுன் ஃபீ ஹாதா, இல்லடத்தில் இவள் கொல்லப்படுவாள், இல்லடத்தில் இவள் கொல்லப்படுவாள் என்று உத்பா, ஷைபா, அபூஜஹலை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு இன்னும் ஒரு வகையில் சந்தோஷம் ஏற்பட்டது, நாளைய தினம் காபிர்களில் முக்கியஸ்தர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கும் அவர்களோடு உள்ள சஹாபாக்களுக்கும் ஒரு நிம்மதியான தூக்கத்தை ஏற்பாடு செய்கிறார். நாளைய தினம் விடிந்தால் யுத்தம், குறைந்த நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பட்டாளம் போதிய தயாரிப்போடு வந்திருக்கிறது, யாருக்கு தூக்கம் போகும்? நாளைய தினம் ஒருவேளை தோல்வியாக இருக்கும் என்ற பயம் உள்ளத்தில் தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதியை போட்டான், மனக்கலக்கத்தை இல்லாமல் ஆக்கினான், தைரியத்தையும் ஒரு வகையான தெளிவையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த சஹாபாக்களுக்கும் நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தான். அவர்கள் அன்றைய இரவு தூங்கினார்கள். எந்த அளவுக்கு தூங்கினார்கள் என்றால், அவர்களுடைய தூக்கத்தில் அவர்களுக்கு குளிப்பு கடமையாகும் அளவுக்கு மிக சுகமான தூக்கத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தார். மறுநாள் அன்றைய தினத்தில் இரவுடைய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மழையை பொழிய வைத்தான். குளிப்பு கடமையாகிவிட்டது, சஹாபி தூக்கத்திலிருந்து எழுந்து விட்டார். ஆனால் குளிப்பு கடமையான நிலையில் நான் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு சஹாபியும் தன்னை சற்றே தாழ்த்தி யோசித்தார். அல்லாஹு தஆலா அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையாக அன்றைய தினத்தில் யுனஸிலுமே ஸமாஇ மா, அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை பொழிய வைத்தான். அந்த மலையில் சஹாபாக்கள் நனைந்து தன்னுடைய ஃபர்லான குளிப்பை நிறைவேற்றிக் கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடலிலே ஒரு தெம்பை கொடுத்தான். அவர்கள் யுத்தம் செய்யக்கூடிய பகுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுத்தம் செய்வதற்கு தோதுவான அமைப்பிலே மணலாக இருந்த பகுதியை நல்ல பலப்படுத்தி யுத்தம் செய்வதற்கு கட்டல் தரையாக மாற்றி கொடுத்தார். காபிர்களுடைய தரப்பிலே உள்ள அந்த பூமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மழை பொழிய வைத்து கால்கள் புதையும் அளவுக்கு சுரியுள்ளதாக மாற்றி வைத்தார். இவ்வாறே அல்லாஹு தஆலா அந்த பத்ருடைய தினத்தில் அவர்களுக்கு உதவி செய்தான். பத்ருடைய பாடம் ஒரு நீண்ட பாடமாக இருப்பதனால தொடர்ச்சியாக இவைகளை பற்றி நிறைய பேச வேண்டும். பத்ருடைய பயான் செய்வதாக இருந்தால் குறைந்தது 3 மணித்தியாலம் தேவைப்படும். நான் சொன்னது இவ்வளவும் யுத்தத்துக்கு முன்னால், மைதானத்துக்கு முன்னால் வருவதற்கு முன்னால் உள்ள சில விடயங்கள் மட்டும்தான். அதிலேயும் பல கனவுகள், பல முக்கியமான விடயங்களை இல்லாமல் தான் நான் சொல்லியிருக்கிறேன். எனவே பத்ருடைய பாடம் முக்கியமான ஒரு பாடம், கட்டாயம் ஒவ்வொருவரும் தெரிய வேண்டிய பாடம். இதுல கட்டாயம் பத்ருடைய விஷயத்துல தெரிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம், ஊரினுடைய தலைவர்கள், குடும்ப தலைவர்கள், ஒரு ஆசிரியர், ஊர் மக்கள் எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு பாடம். இதுல அல்லாஹு தஆலா உளவியல் சம்பந்தமாக நிறைய ஆழமான அர்த்தங்கள் உள்ள நிகழ்வுகளை சொல்கிறான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ருடைய விஷயத்தை நாங்களும் விளங்கி அதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.